ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்கள் ஆச்சரியமாக நடத்துவார். ஏர்லி மார்னிங் வித் சீரியஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த போஜனம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இஃப் யூ வாண்ட் டு பார்ட்னர் வித் அஸ், கீழே தெரிகிற நம்பர்ஸ் நீங்கள் அதை you can send your support and keep us in your prayers only if God is leading you in that particular thing. Amen. This is not compulsion. இன்னும் சேர்ந்து அநேக இடங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஸோ எப்படிலாம் ஜெபிக்கணுன்றதை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், 1 கொரிந்தியர் அதே 9ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தில் ஒரு பாஸ்டர், ஒரு அப்போஸ்தலர், அவர் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்களேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றார். See, it is very easy to preach, but to practice is very tough, right? அப்போது practice what you preach. இன்னொரு சொல்லப்போனால் ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் நம்ம நிறைய பிரசங்கம் பண்ண பைபிள்லாம் வச்சு அழகாக அப்படி ப்ரேஷர்லாம் நீங்கள் பண்ணிடலாம். பட் அதில் 2 விஷயம் இருக்குது. நான் டேலண்ட்டோடு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, ஆவியானவரோடு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. டேலண்ட்டோடு பேசுகிறதுக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும். பட் ஆவியானவரோடு பேசும்போது தான் எதிர இருக்கவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும், வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டு. ஸோ பவுல் சொல்கிறது, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றார். இப்போ நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம் ஒரு காரியம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகாதபடி ஆண்டவர் நம்மளை, இஃப் யூ ஆர் ப்ரீச்சிங், இஃப் யூ ஆர் என்ன சொல்கிறது, சர்ச்சில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கீங்களா, சர்ச்சில் தாண்டி லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகாதபடிக்கு, நான் ஒரு கிறிஸ்தவன் நீங்கள் சொல்லி திடீரோல நம்ம அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது, கிறிஸ்துவ அறிந்தவர்களாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டு பண்ணாதபடி, மற்றவர்களுக்கு ஆகாதவனாக போகாதபடிக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸில், என்னுடைய பேச்சில், என்னுடைய எல்லா கான்வர்சேஷன்ஸில், என்னுடைய பார்வையில், நடக்கையில், கேரக்டரில், ஆட்டிடியூடில், எல்லாவற்றிலும் நான் ஆகாதவனாக போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த பரிசுத்தவான்கள் கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது அப்படி ஜெபம் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? பேபியாகவே ஜெபம் பண்ணுறதில்ல, மச்சு வளர 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 நல்ல வார்த்தைகள் ஆண்டர். இப்போ இதெல்லாம் யார் தருவானா? ஆவியானவர் தான் தருவார், ஜெபிக்க தருவார். அப்போ நான் யாருக்கும் இடர்கள் உண்டாகாதபடி, போகாதபடி நான் கவனமாக நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.